மலையும் மாதுளை பழமும். ஒரு அழகான காட்டுல இருந்த மாதுளை மரத்துல மீனுக்குருவி கூடு கட்டி தன்னோட 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த முறை அந்த மாதுளை மரத்துல நிறைய மாதுளை பழங்கள் வந்திருந்துச்சு. மீனுக்குருவி தினம் தினம் அந்த மரத்துல இருக்கிற மாதுளை பழங்களை பறிச்சு தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும். அம்மா, இன்னைக்கும் மாதுளை பழம் தானே? தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குதுமா. என்னப்பா சொல்ற? மாதுளை பழங்கள் ரொம்ப சத்து, அதை சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லதுப்பா. ஆனா அம்மா, தினமும் இதே பழங்களை சாப்பிடுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு தானியங்களை எடுத்துட்டு வரீங்களா? சரி பசங்களா, எங்கேயாச்சும் உங்களுக்கு தானியங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தானியங்களை தேடி பறந்து போச்சு. காட்டுல பல்வேறு இடங்கள்ல தானியங்களை தேடி அலைஞ்சது. அடடா, இன்னைக்கு பார்த்து காட்டுல எந்த தானியங்களும் கிடைக்கலையே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தானியங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. எங்க பார்த்தாலும் குளிர்ந்த காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அடடா, மழை வரும்னு நினைக்கிறேன். இனிமேலும் தானியங்களை தேடிக்கிட்டு இருந்தா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியாது. நான் தானியங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட மரத்தை நோக்கி பறந்து போச்சு. தான் மரத்துல இருந்து ஒரு மாதுளை பழத்தை பறிச்சுக்கிட்டு புறாவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா அந்த நேரத்துல காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனு, இந்த மாதுளை பழத்தை எனக்காகவா கொண்டு வந்த? ஆமா புறானே, என்னோட குழந்தைங்க தானியங்கள் வேணும்னு கேக்குறாங்க. அதனாலதான் இந்த மாதுளை பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈடா தானியங்களை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதனால என்ன மீனு, தாராளமா தரேன். எனக்கு மாதுளை பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். மீனுக்குருவி புறாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத புறாவோட கடைக்கு வந்த ராணிக்காகவும் கேட்டுச்சு. மீனு, இரு, உனக்கு தானியங்கள் தானே வேணும்? என் வீட்டுக்கு வா, நான் தரேன். ராணி, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில வந்து குழப்புற. மாதுளை பழம் எனக்கு தான் வேணும். ஹே புறா, நான் என்ன சும்மாவா கேக்குறேன்? நான் அதுக்கு தானியம் கொடுக்க போறேன், அதுக்கு பதிலா மாதுளை பழத்தை வாங்கிக்க போறேன். அப்ப நான் எதுக்கு இங்க கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்? அடடே, 2 பேரும் சண்டை போடாதீங்க. புறானே, நீங்க இந்த மாதுளை பழத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தானியம் கொடுங்க. ராணி அக்கா, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு இலவசமாவே மாதுளை பழங்களை தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தானியங்களை வாங்கிக்கிட்டு ராணிக்காகத்தை தன்னோட கூட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. ஆண்டி, நீங்க யாரு? எங்களோட கூட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? குக்கு, ஒருவேளை இந்த ஆண்டி அவங்க வீட்டுக்கு போற வழிய மறந்துருப்பாங்க. அதனாலதான் நம்ம அம்மா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல குழந்தைங்களா, நான் உங்க வீட்டுக்கு மாதுளை பழத்தை வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆண்டி, எங்க மாதுளை பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா எங்களுக்கு தானியங்கள் சாப்பிடுறதுக்கு தான் பிடிக்கும். மீனு, உன்னோட 2 குழந்தைங்களும் நல்ல வாயாடியா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா ராணி, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா நாள் முழுவதும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மழை வேற ரொம்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் இப்பவே மாதுளை பழங்களை பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் மரத்துல இருந்த ஒரு மாதுளை பழத்தை பறிச்சு ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கின ராணி காகம் வீட்டுக்கு போய் தான் கணவர் கூட அந்த மாதுளை பழத்தை ரொம்பவும் ருசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த மாதுளை பழங்களோட ருசியை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. ரொம்பவும் இனிப்பாவும் ரொம்பவும் ஜூசியாவும் இருக்கு. ஆமா காலு, நானும் இதுவரை இவ்ளோ ருசியான மாதுளை பழத்தை சாப்பிட்டதே இல்ல. ராணி, நீ இந்த மாதுளை பழங்களை எங்க இருந்து பறிச்சிட்டு வந்த? மீனுக்குருவியோட மரத்துல தான் இந்த மாதுளை பழங்கள் காய்க்குது. அந்த குருவி நல்ல மனசு வச்சு எனக்கு எப்படியோ ஒரு மாதுளை பழத்தை இலவசமா தந்துச்சு. இந்த மழைக்காலம் முடியறது வரைக்கும் அந்த குருவியோட மரத்துல இருந்தே நாம மாதுளை பழங்களை திருடி சாப்பிடலாம். திருட்டு பழங்களுக்கு இன்னும் ருசி அதிகம். அந்த மரத்துல எப்பவும் அதனோட குழந்தைங்க இருப்பாங்க. நாம திருடுறத பார்த்தா அந்த 2 குட்டி பிசாசுகளும் சத்தம் போட்டே நம்மள காட்டி கொடுத்துடும். நான் பெரியவங்களையே ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவேன். இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுதும் வந்தது. ஆனா காட்டுல மழை ஓயவே இல்லை. அம்மா, ஜோரா மழை பெய்யுது. இந்த மழையில நாம பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோமா? பசங்களா,
மழையில பறக்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி சுலபமான விஷயம் இல்ல. மழை நேரத்துல நம்ம ரெக்க ஈரமாகிடும். நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான் பறக்கணும், சரியா? ஆனா அம்மா, மற்ற நாட்கள்ல எங்களால பறக்க முடியுது, அப்ப மழை நேரத்திலயும் எங்களால பறக்க முடியுமா? இல்ல பசங்களா, அம்மா சொல்றது கேளுங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பறக்கலான்னு. கிளிமாமாவோட வீடு நேத்துக்கு பெஞ்ச மழையில உடைஞ்சு போயிடுச்சான். அவர் என்ன உதவிக்கு கூப்பிட்டாரு. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க கூட்ட விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி கிளியோட மரத்தை நோக்கி பறந்து போச்சு. என்னால முடிஞ்ச அளவு மரக்கட்டைகளை சேமிச்சிருக்கேன். இந்த மரக்கட்டைகள் வீடு கட்டுறதுக்கு போதுமானதா இருக்குமா? கிளியனா, இவ்வளோ மரக்கட்டைகள் போதும்னு நினைக்கிறேன். இந்த மழை முடியறது வரைக்கும் தற்காலிகமா ஒரு சின்ன வீட்டை அமைச்சிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மிட்டு கிளியும் வீடு கட்டுற வேலையை தொடங்குனாங்க. கலு, இதுதான் சரியான நேரம். நான் அந்த 2 குட்டி பிசாசுங்களையும் ஏதாச்சும் சொல்லி தூரமா கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க சீக்கிரம் அந்த மரத்துல இருக்கிற மாதுளை பழங்களை எடுத்துட்டு போயிடுங்க. சரி ராணி, நீ வேலையை தொடங்கு, நான் அதை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சு வைக்கிறேன். உடனே ராணிக்காகமும் குழந்தைங்க கிட்ட பறந்து போச்சு. பசங்களா, என்ன இங்க தனியா இருக்கீங்க? உங்க அம்மா எங்க? ஆண்டி, எங்க அம்மா கிளிமாமாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு நேரம் ஆகும். அப்படியா? சரி பசங்களா, உங்க அம்மா வர்றது வரைக்கும் நாம கொஞ்சம் தூரம் பறந்துட்டு வருவோமா? ஆண்டி, மழையில பறக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பசங்களா, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க 2 பேரும் மழையில ரொம்ப சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்தாங்க. ஹை அக்கா, மழையில பறக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்குல்லக்கா? ஆமா குக்கு, வா நாம 2 பேரும் ரேஸ் வைப்போமா? யாரு வேகமா பறக்கிறான்னு பார்க்கலாம். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காக மீனுவோட மாதுளை பழத்தை நோக்கி பறந்து போச்சு. வேகமா அந்த மரத்துல இருந்து 3 மாதுளை பழங்களை பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல குழந்தை சாரா காலுக்காக மாதுளை பழங்களை எடுத்துக்கிட்டு பறக்கிறத பார்த்துட்டா. திருடன் தம்பி, அங்க பாரு, நம்ம மரத்துல இருந்து பழத்தை யாரோ திருடிட்டு போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் வேகமா காலுக்காகத்தை விரட்ட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, போகாதீங்க, திரும்பி வாங்க, அங்க யாரும் இல்ல. ஆனா பசங்களும் ரொம்பவும் வேகமா காலுக்காகத்தை பின்தொடர்ந்து பறந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த பசங்க போற வேகத்தை பார்த்தா காலுவ புடிச்சிடுவாங்க போல இருக்கே. காலுக்காகவும் வேகமா பறந்து போனதுல ஒரு மரத்து மேல மோதி அப்படியே கீழே விழுந்துடுச்சு. வாங்க வாங்க, நான் திருடனை பிடிச்சிட்டேன், மாதுளை திருடன். குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டதுமே எல்லாரும் சத்தம் கேட்கிற இடத்துக்கு பறந்து வந்தாங்க. அம்மா, இங்க பாருங்க, இந்த திருடன் நம்ம மரத்துல இருந்து மாதுளை பழங்களை பறிச்சுக்கிட்டு ஓடுறான். என்ன மன்னிச்சிடு மீனு, உன் குழந்தைங்க ரொம்ப வேகமா பறக்குறாங்க. நான் மரக்கிளையில மோதி கீழே விழுந்துட்டேன். காலுவனா, எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த திருட்டை மட்டும் நீங்க விட மாட்டீங்களா? ராணி ஆண்டி தாமா எங்களை பறக்கிறதுக்கு வெளியே கூட்டிட்டு போனாங்க. அந்த நேரம் நம்ம கூட்டுக்கு திருட வந்துட்டான். சரிதான், அப்ப ராணியும் இந்த திருட்டுக்கு உடந்தையா இருந்திருக்கா. மீனு, தயவு செஞ்சு என்ன தண்டிச்சிடாத. இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடு. இனிமே நான் திருடவே மாட்டேன். காலுவனா, முதல்ல இங்க இருந்து போங்க. இனிமே என்னைக்குமே இந்த திருட்டு வேலையை செய்யாதீங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுபடியும் மீனும் குழந்தைங்களும் தங்களோட மாதுளை மரத்துல உட்கார்ந்து காகங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காக்கையும் குருவியும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மழை தொடர்ந்து நிக்காம 2 நாட்களா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காலுக்காக ரொம்பவும் பசியோட இந்த மழை எப்போ நிக்கும்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ உணவு தேடினபடியே அந்த பக்கமா பறந்து போச்சு. ஹே மீனு, இந்த கொற்ற மழையில நீ எங்க போய்கிட்டு இருக்க? காலுவனா, இந்த மழை எப்போ நிக்கும்னே தெரியல. என் வீட்டுல இருக்கிற உணவுகள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அதான் என் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தானியங்கள் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். என் வீட்லயும் எந்த சாப்பாடும் இல்ல. என் மனைவியும் என் குழந்தையும் பசியோட இருக்காங்க. நானும் உன் கூட உணவு தேட வரேன். சீக்கிரம் வாங்க, மலைகளுக்கு அந்த பக்கம் நமக்கு உணவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் மலைகளுக்கு அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அப்படி பறந்து போன காகங்களோட கண்கள்ல ஒரு சின்ன குளத்தோட பக்கத்துல ஒரு கடலை செடி தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவியும் காலுக்காகவும் சேர்ந்து அந்த கடலை செடிய மேலே எடுத்தாங்க.
அந்த கடலை செடிகளை பார்த்ததுமே காலுக்காகத்துக்கு அது மொத்தத்தையும் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. கழுவண்ணா, இந்த கடலைகள் இன்னைக்கு முழுவதும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நாம இப்பமே வீட்டுக்கு போயிடலாம். மீனு, இந்த மழை இன்னும் எத்தனை நாளுக்கு பெஞ்சுக்கிட்டே இருக்கும்னு தெரியல. அதனால நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உணவு தேடலாம். நான் இந்த கடலைகளை பாதி உன் வீட்லயும் பாதி என் வீட்லயும் கொடுத்துட்டு வரேன். பாவம், நம்ம பசங்க ரொம்ப பட்டினியா இருப்பாங்கல்ல. ஆமா கழுவண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க அப்படியே செய்யுங்க. நான் அதுக்குள்ள வேற ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு கிடைக்குதான்னு பாக்குறேன். ரொம்ப நல்லது மீனு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா அது மீனுவோட வீட்டுல நிக்காம தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப வேகமா காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராணி, இங்க பாத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? ஹை காலு, ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. மழை காலத்துல உங்களுக்கு இவ்ளோ கடலைகள் எங்கிருந்து கிடைச்சது? ராணி, நானும் மீனு குருவியும் ஒன்னா சேர்ந்துதான் உணவு தேட போனோம். அந்த குருவியை ஏமாத்தி நான் இவ்ளோ கடலைகளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாற்றி இன்னும் நிறைய உணவுகளை கொண்டு வரேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த கடலைகளை வறுத்து வை. இந்த குளிரான நேரத்துல சுட சுட கடலைகளை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி காலு, நீங்க கிளம்புங்க. நான் இப்பவே வேலையை தொடங்கிடுறேன். உடனே காலுக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. ராணிக்காகவும் ரொம்பவும் வேகமா அந்த கடலைகளை வறுக்கிற வேலையை தொடங்கிடுச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன மீனுக்குருவிக்கு ஒரு மரத்தோட கிளையில 2 மாம்பழங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. மாம்பழம்னா குக்குவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த 2 மாம்பழத்தையும் பறிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அட மீனு, உனக்கு 2 மாம்பழங்கள் கிடைச்சிருக்கு. நான் இதுல ஒரு மாம்பழத்தை உன் வீட்டுக்கும் ஒரு மாம்பழத்தை என் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரேன். நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு. சரி காலுவண்ணா, நான் அப்படியே செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அந்த 2 மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே பறந்து போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ மறுபடியும் உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சது. அம்மா, எவ்வளவு நேரமாமா வறுத்துக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு பசிக்குது. இந்த கடலைகளை எப்போதான் சாப்பிட கொடுப்பீங்க? டேய் ராஜு, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். கொஞ்சம் பொறுடா. இந்த கடலைகளை உடனே ஒண்ணும் சாப்பிட முடியாது. சூடு ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும், இல்ல நாக்கு வெந்து போயிடும். அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அப்படியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு, நான் 2 மாம்பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட காலு, இன்னைக்கு என்ன அதிசயத்துக்கு மேல அதிசயம். இன்னும் இருக்கு ராணி. நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாத்தி இன்னும் சாப்பாடை எடுத்துட்டு வரேன். இந்த மாம்பழங்களை பத்திரமா வச்சுக்கோ, நாம ராத்திரிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல 2 குழந்தைங்களும் ரொம்பவும் பசியோட உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா எப்பக்கா வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. தம்பி, வெளியே மழை பெய்யுதுல்ல, அதான் அம்மாவுக்கு சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது. சாப்பாடு கிடைச்ச உடனே அம்மா அதை எடுத்துட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன வா, நாம ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னலோட பக்கத்துல உட்கார்ந்தாங்க. காலுவண்ணா, ரொம்ப மழை பெய்யுது. இதுக்கு மேல என்னால உணவு தேடி பறக்க முடியாது. ரொம்ப சோர்வா வேற இருக்கு. நாம இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி மீனு, தாராளமா போலாம். ஆனா இந்த தானியங்கள்ல கொஞ்சம் மண்ணும் சகதியுமா இருக்கு. நான் இத ஆத்துல போய் கழுவிட்டு வந்துடுறேன். நீ உன் வீட்டுக்கு போ. நான் இந்த தானியங்களை உன் வீட்டுக்கு வந்து தரேன். சரி காலுவண்ணா, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, அம்மா வந்துட்டேன். வீட்டோட கதவை திறங்க. உடனே சாராவும் தான் வீட்டோட கதவை திறந்தா. வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி தன்னோட ரெக்கைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. தான் அம்மா எதையும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வராததுனால 2 குழந்தைங்களும் ஏமாற்றத்தோட தான் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு உணவு எதுவும் கிடைக்கலையாம்மா? குழந்தைங்களா, நான் காலு மாமா கிட்ட கடலையும் மாம்பழங்களையும் கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா,
இங்க காலு மாமா எதையுமே கொண்டு வரல. பசங்க இப்படி சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. மோசமான காகம் இனிக்க இனிக்க பேசி என்னை இப்படி ஏமாத்திடுச்சே. நான் ஜம்ஜம் மாமா வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஜம்ஜம் பறவையோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, உங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் உணவு இருக்கா? என் குழந்தைங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. இருக்கு மீனு, நான் இப்பதான் சுட சுட கிச்சடி பண்ணேன். இந்த மழையில சூடான கிச்சடிகளை உன் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை கிச்சடிய மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு வந்த மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ஆனா காட்டை சூழ்ந்த கருமேகங்கள் இன்னும் காட்டை விட்டு போகல. மீனுக்குருவியோ வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஒரு மலையோட பக்கத்துல சில சிவப்பு செடிகளை கண்டுபிடிச்சது. இந்த செடிகளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காகத்தோட வழியில தான் போய் அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த சிகப்பு செடியில இருந்து சில தானியங்களை பறிச்சது. பிறகு அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகமோ ஒரு கிணற்றோட கரையில உட்காந்து தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கழுவுனா நல்ல வேளை நான் உங்களை இங்க பார்த்தேன். இந்த விதைகளை கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்துடுவீங்களா? இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்கும். நான் வர வழியில சில ஆப்பிள் பழங்களை பார்த்தேன். மற்ற பறவைகள் அந்த ஆப்பிளை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போயாகணும். மீனு, நீ சீக்கிரம் போய் ஆப்பிள் பழங்களை பறிச்சிட்டு வா. நான் இந்த விதைகளை உன் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த விதைகளை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே வந்துடுச்சு. கலு, உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரியான விதைகளை நான் பார்த்ததே இல்லையே. ராணி, நானும் தான் பார்த்ததில்ல. அந்த மீனுக்குருவி இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விதைகளை அதனோட குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுச்சு. நான் நேரா இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்குமா. அப்ப இப்பவே இதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் அந்த விதைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே காகங்களுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சது. அவங்க வேகமா அந்த காட்டுல இருக்கிற கழிப்பறையை நோக்கி பறந்து போனாங்க. இத மீனுக்குருவி தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, உங்களுக்கு ஒரு அழகான வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இங்க வாங்க. ராணி, எனக்கு தான் ரொம்ப வயித்த கலக்குது. நான் முதல்ல போயிடுறேன். ஐயோ காலு, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் போங்க. உடனே காலுக்காகமும் பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்துச்சு. கலு கலு, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வெளியே வாங்க. ஐயோ, இரு ராணி, என்னால முடியல. ரெண்டு காகங்களும் மாத்தி மாத்தி கழிப்பறைக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த மீனுக்குருவி தான் நம்மளை பழி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இனிப்பான விதைகள்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு விதைகளை கொடுத்துடுச்சு. ஆமா ராணி, இனிமே மீனுக்குருவிய என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கிருத்திகா ஸ்ரீ ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் முகமது, ஹாய் சோஹமித்ரன், கோகுல கிருஷ்ணன், நித்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆயுஷ்யன், ஹாய் ஜெயஸ்ரீ, ஹாய் மகிசாலினி, ஹர்மிதா, நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். சாக்ஷி, விஷ்ணு, கேசவன், கஸ்வின், திரு, ரது எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பிருத்விகா, நிஷாந்தினி, ராகவி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீபக், ஹரிஸ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆரோன், ஜெபின் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகிழ், எழில்வேந்தன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.